ஷார்ட்ஸ் தைக்க போகிறோம். எப்படி தைக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாமா? போகிறோம். பாக்கெட்டில் நம்ம ஆல்ரெடி ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை நம்ம 2 துணியாக தனித்தனியாக இருக்கும், அதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஷார்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதில் 2துலேயும் கெட்ட பக்கம், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தையல் போடுறது தான் கெட்ட பக்கம். அந்த கர்வ் 10 இன்ச்சு போட்டு நம்ம கர்வ் வரைஞ்சிருக்கோம்ல, அதில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து போகிறோம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது இப்படி இருக்கும். இப்போ இது நல்ல பக்கம். இந்த நல்ல பக்கத்தில் இப்போ நம்ம பேக்கெட் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும், அடுத்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நடந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லைன், ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறோம். 1 இன்ச் போட்டால் அந்த பேக்கெட் ஒரு பா ஃபுல்லாக தெரியும், அது ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மணிக்க போட்டு நம்ம பா போட்டாலே போகும். உங்களுக்கு தெரியணுக்காக நான் 1 இன்ச் போட்டிருக்கேன். ஸோ நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம பேக்கெட்டை இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட் நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம பேக்கெட்டில் உள்ள கை விடுற பக்கம் இருக்கும் இல்லையா, அதனால இந்த மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பா நம்ம கரெக்டாக அந்த லைன் படி ஊசி இறக்கி ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம திருப்பி நம்ம தையல் போட்டுக்கணும். சரிங்களா? தையல் போட்டதுக்கப்புறம் அந்த பா அந்த லைன் இருக்குல்ல, சின்ன லைன் இருக்குல்ல, அதில் நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணி எடுத்துட்டு உள் பக்கமாக திருப்புறோம். உள் பக்கமாக திருப்பி படிமான தையல் சொல்லுவாங்க. நம்ம அந்த தையல் போட்டோம்னா திருப்பி ஒரு மாதிரி துணி விலகி வராது, கரெக்டாக உள்ளே இருக்கிற துணி உள்ளே இருக்கும். ஸோ இப்படி வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். நம்ம இவ்வளோ தூரம் பா மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு 1/4 இன்ச் வச்சு நம்ம திருப்பிக்கலாம். நான் ஜஸ்ட்டு அந்த பா ஷேப் அந்த இடத்துல வரணுன்றதுக்காக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை நம்ம பேக்கெட் வைக்கும் போது அந்த பா ஷேப் அப்படியே தெரியும். ஒரு சிலர் லைக் பண்ணுவாங்க, ஒரு டிசைன் இருக்கும் உள்ள வேற கலர் துணி இருக்கனால. இல்லை வேண்டாம்னா நம்ம சின்னதாக அந்த பா மாதிரிக்கு அந்த ஸ்லிப்பிங் லைன் வருது இல்லையா, நம்ம 1 இன்ச் எடுத்ததை நம்ம 1/2 இன்ச் எடுத்தோம்னா நம்மளுக்கு சின்னதாக வரும். நம்ம ஷார்ட்ஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக்கெட்டையும் நம்மளோட பேக் சைடு இருக்க கிளாத்தையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நல்ல பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா பேக்கெட்டை ஸ்டிச் பண்ணோம்ல, அதை வச்சுட்டு இப்போ பேக்கில் வைக்க போகிறோம் இல்லையா, அந்த கிளாத்தோடைய நம்ம கெட்ட பக்கம் இருக்கும்ல, அது மேலே இருக்க மாதிரிக்கு இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம பேக்கோடைய கெட்ட பக்கம், அதாவது தையல் இருக்கிற பக்கம் மேலே விரிச்சு வச்சுருக்கணும். உள்ள வர செகண்ட் லேயர் எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஃப்ரண்ட்டோடைய நல்ல பக்கம் இருக்கணும். அடியில் நம்ம பேக்கெட் இருக்கும். ஓகேவா? இந்த 3த்தையும் சேர்ந்த மாதிரிக்க வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு தையல் போட போகிறோம். இந்த தையல் போடும் போது என்ன பண்ணோம், உள்ளே பேக்கெட் இருக்கும், நல்ல பக்கத்தோட பேக்கெட் இருக்கும். அந்த கேப்பில் தையல் படாத மாதிரி நம்ம லைன் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அடியிலையும் அடித்து தைச்சிட்டோம். நம்ம இப்போ ஓப்பன் சைட் பேக்கெட் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஷார்ட்ஸோட மேலே எலாஸ்டிக் வைக்க போகிறோம். எலாஸ்டிக்கு நம்ம இப்போதைக்கு தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளுடைய ஷார்ட்ஸோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி 1 இன்ச்சை எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கணும். இதோட அகலம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் அகலம் இருக்கணும். சரிங்களா? எடுத்துட்டு ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம தைக்க போகிறோம். தைச்சிட்டு நம்மளுடைய ஷார்ட்ஸோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம எலாஸ்டிக்குக்காக 5 அகலத்துக்கு எடுத்துருக்கோம், அந்த துணியோட நல்ல பக்கத்தையும் வச்சு மடித்து நம்ம இந்த மாதிரி திருப்ப போகிறோம். திருப்பதுக்கப்புறம் ஒரு மடிப்பு, அந்த கார்னர் பீஸு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது மேலே ஒரு தையல் போட போகிறோம். தையல் போட்டு ஃபுல்லாக 2 ஸ்டிச் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கேப் மட்டும் விட போகிறோம். நம்ம எவ்வளோ எலாஸ்டிக் விடுறோமோ அந்த எலாஸ்டிக் உள்ளே போகிற அளவுக்கு கேப் விட்டுட்டு நாடாக பொறுக்கிற மாதிரிக்கு நம்ம எலாஸ்டிக் கோர்க்க போகிறோம். கோர்த்துட்டு நம்ம இப்போ எடுத்திருக்க அளவோட 3/4 தான் அந்த அளவு இருக்கணும். ஏன்னா நம்ம எலாஸ்டிக் கொடுக்கும்போது 20 கொடுப்போம். கரெக்ட் அளவு கொடுத்தோம்னா நம்மளுக்கு சுருக்கம் வராது. இதை என்ன பண்ணணும்னா 4 இடத்துல நம்ம தையல் போடுறோம். தையல் போட்டால் தான் எலாஸ்டிக் விலகாது. நம்ம சூப்பராக ஷார்ட்ஸ் தைச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.